எந்த மொழியா இருந்தாலும் அதோட அறிவு பேஸ் வேணும். அது நான் வந்து கம்போசருக்குமே வேணும். ஏன்னா நீங்க வந்து ராஜா சாரும் ரகுமான் சாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருமே அவங்க சப்தத்துல எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மொழியிலையும் வந்து அவங்க ஸ்ட்ராங். எப்படி அப்படின்னா இப்ப ராஜா சார்லாம் வந்து சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டு எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார், தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகளை வச்சும் பாட்டு போட்டிருக்காரு. அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய இல்லைன்னா 1500 படம் பக்கமா பாருங்களேன், இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. இப்பயும் உட்காந்து என்னமோ அப்படின்னு ஒரு பாட்டு போட முடியுதுன்னா அவர் ஒரு பாடலாசிரியர் அவருக்குள்ள இருக்காரு. அதே மாதிரிதான் பாடலாசிரியனுக்கு அவனுக்குள்ள ஒரு இசையமைப்பாளனும் இருக்கணும். சந்தம் இப்படிலாம் இருக்கு, ஓ இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நம்ம அந்த ஒரு அதை எப்படி சொல்றது, ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழி அறிவு வேணும், பாடலாசிரியனுக்கு அதிகமா வேணும், ஒரு பாடலாசிரியருக்கு இசை அறிவும் வேணும். இசையமைப்பாளன் அளவுக்கு இல்லைனாலும் ரெண்டுமே ஒரு கிவ் அண்ட் டேக் தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சந்தத்துக்கும் எழுத முடியுதோ அப்படின்னா அவரால் சங்கீதத்தில் அவ்வளோ ஈடுபாடுள்ள நபர். நீங்க ஒரு ராகத்துல போட்ட என்ன ராஜா இது என்ன தோடி ராகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்தன். அது ஒரு பலம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு